And welcome to YG Maths. நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் ரிவிஷன் சோஷியல் சயின்ஸ் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பேப்பர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா 14 சூசஸ் இருக்கு. ஸோ 14 சூசஸ் வந்து மோஸ்டா இந்த புக் பேக் சூசஸ் தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சூசஸ் மட்டும் நீங்க வந்து பை ஹார்டா இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்தோம்னா 2 மார்க்ஸ் இருக்கு. 2 மார்க்ஸ்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிப்பீட்டட் क्वेश्चंस தான். மிலிட்டன்ட் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப், பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், அதுக்கப்புறம் பெரியார் ஃபெமினிஸ்ட், அதுக்கப்புறம் நோட் த ஐலாண்ட் குரூப்ஸ் ஆஃப் லக்ஷதீப், அதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க திரும்ப. அதே மாதிரி உங்களுக்கு சாயில் ஃபவுண்ட்ஸ் இன் இந்தியா, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான், புக் பேக்ல இருக்க கொஷின்ஸ் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்தோம்னா அதுக்கப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், கிரீன் ரெவல்யூஷன்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் வந்தோம்னா 5 மார்க்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற பேட்டர்ன் தான், லைக் சூசஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை லீக்ஸ் ஆஃப் நேஷன்ஸ், இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மெயினா கம்பல்சரியா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ரிப்பீட்டட் ஆகிற கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ புக் பேக்ல இருக்க டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மட்டும் ஒரு 4-5 தரவா படிச்சீங்கனாலே அதுல இருந்து 2 கன்ஃபார்மா ரிப்பீட் ஆயிடும். அது மட்டும் நீங்க எழுதிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிவ் ரீசன் சொல்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு நீங்க ஓனாவே எழுதலாம். என்ன ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு என்னென்ன பண்ண, எதெல்லாம் வந்து அத்தியாவசியமா வேணுமோ அதெல்லாம் மட்டும் நீங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை தெளிவா ப்ரெசென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது பார்க்கும்போது நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா, அதாவது நார்த்தன் மவுண்டன்ஸ்லாம் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்றத பத்தி எழுதுவீங்க. ரிவர் காவேரி பத்தி, அப்புறம் வாட்டர் ரிசோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், நான் அலைன்மெண்ட்ஸ், ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கொஷின்ஸ் தான், புக் பின்னாடி இருக்கிறது தான். ஸோ நீங்க இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது பாயிண்ட் வைஸா இது பண்ணி அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ சோஷியலா பேசிக்கா நீங்க பாயிண்டா ப்ரெசென்ட் பண்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க, அழகாக பாயிண்டாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வரும்போது டைம்லைன் உங்களுக்கு இந்த பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேஷனல் இந்தியன் மூவ்மெண்ட் பிட்வீன் 1930 to 1950. ஸோ டைம்லைன் வரையும்போது ஒரு பேப்பர் ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டைம்லைனில் என்ன இன்சிடென்ட் நடந்துச்சோ அந்த இன்சிடென்ட்டை ஃபுல்லாக எழுதுங்க. லைக் அந்த ஃபுல் பேரையுமே எழுதி அது எப்போ நடந்துச்சுன்ற பாயிண்ட்டை கரெக்டாக இது நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வரைகிற டைம்லைனுக்கு எவ்வளோ இன்டர்வல் இருக்குது, அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நடுவில் 10 இயர்ஸாக போட்டிருக்கீங்களா, ரொம்ப கிளம்ஸியா வரையணும்னா நீங்க கொஞ்சம் இடம் விட்டு அதாவது 5 இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஈவெண்ட்டை மார்க் பண்ணி கிளியரா எழுதுனீங்கனாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம 8 மார்க் வரும்போது உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி தான் இங்க கேட்டிருக்காங்க. அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரிலேட்டடா எப்படி சண்டை போட்டாருன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் ரீஅசைன்மெண்ட்ஸ், அதை தான் கேட்டிருக்காங்க 19th centuries. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேப் இருக்கு. மேப் வந்து நீங்க பேசிக்கா எங்க இருக்குதுன்னு குறிச்சிட்டு அது ரிலேட்டடா நீங்க இந்த மார்க்கிங் இதுக்கு தான். இப்போ நம்ம இங்க தமிழ்நாடு மேப்ல டீ க்ரோயிங் ரீஜன் எங்க டீ எல்லாம் க்ரோ ஆகுதோ அந்த ரீஜனை மார்க் பண்ணி அதை ஒரு ஷேடிங் பண்ணிட்டு கீழே நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க அதை வந்து பாக்ஸ் போட்டு இந்த ஷேட் பண்ணியிருந்தா அது வந்து டீ க்ரோயிங் ரீஜன் நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்க அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் ரிலேட்டடா இருக்கிற கொஷின்ஸும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ் வேணும்னா YG Maths மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.